கோவை மாவட்டம் சூலூர் அருகே சோமனூரில் கள் குறித்தான புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள் இறக்க அனுமதி அளித்தால் நாட்டு சாராயம் காய்ச்சுவது அதிகரிக்கும் என கிருஷ்ணசாமி கூறிய கருத்தை கண்டித்து அவரது வீட்டை முற்றுகையிடப் போவதாகவும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர். நாங்க உடலுக்கும் உயிருக்கும் கேடு என்று அரசாங்கம் விஷத்தை வித்துட்டு இருக்கிறான். அது அந்த கிருஷ்ணசாமிக்கு தெரியாதா? மது அருந்துவது உடலுக்கும் உயிருக்கும் நாட்டுக்கும் கேடு எழுதி அரசாங்கம் விஷத்தை விட்டுருக்கிறான். ஆனா அது அந்த கிருஷ்ணசாமிக்கு தெரியாது. இந்த கள்ள குடிச்சா சங்ககால இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்பரும் ராமாயணமும் திருவள்ளுவரும் புகழ்ந்து எழுதிய அந்த கல்லை தமிழக மக்களுக்கு இயற்கையான மென்பானம், உடலுக்கு ஆரோக்கியமான மென்பானத்தை கொடுக்கணும்னு நாங்கள் சொல்றோம். கள்ள நடைமுறையில் இருந்திருந்தால் அதாவது கள்ளச்சாராய சாவி தடுத்திருக்க முடியும். இந்த கள்ளக்குறிச்சியில் 40-50 பேர் இறந்தது மறுநாளே நாங்கள் அரசுக்கு வைத்த கோரிக்கை, டாஸ்மார்க்கு போனால் 200 ரூபா 300 ரூபா செலவாகும். அது அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் குடிக்கோணும்னு நினைச்சான்னா விஷத்தவே இருந்தால் அவன் குடிச்சு போடுவான். அந்த நேரத்தில் கல் இருந்திருந்தால் அவன் கள்ள குடிக்க போயிருப்பான். அந்த உயிர் சாவு தடுத்திருக்க முடியும். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொழிலாளர்கள் பேரணியாக சென்றனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை 14 நாட்களுக்குள் நிறைவேற்றாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கூறி நோட்டீஸ் அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சொத்து பிரச்சினை தொடர்பான முன்விரோதம் காரணமாக தனது தந்தையை வெட்டிய நபர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பால்ராஜ் என்பவரின் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். 3 ஏக்கர் நிலம் தொடர்பாக அண்ணன் தம்பி குடும்பத்தினருக்கிடையே இருக்கும் முன்விரோதம் காரணமாக பால்ராஜ் என்பவரை அவரது பங்காளிகளான பரமசிவன் மற்றும் சென்னையன் ஆகியோர் தாக்கிய நிலையில் இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். கொஞ்சம் அவருக்கு இஷ்யூஸ் இருக்கு, போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நாங்க பர்கூர்ல கேஸ் கொடுத்திருக்கோம். கேஸ் கொடுத்து 4 நாள் ஆச்சு. எந்த ரெஸ்பான்ஸும் இது வரைக்கும் இன்னும் வரல. நாங்களும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ பண்றோம்னு சொல்றாங்க. பட் எந்த முன்னேற்றமா இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுல குற்றவாளிகள் சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எதுவும் அரெஸ்ட் பண்ணல, எதுவும் பண்ணவே இல்லை. இதுக்கு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கு உயிருக்கு இப்ப பாதுகாப்பு இல்ல. எப்ப வேணாலும் அவங்க எங்களை எப்படி தாக்குவாங்கன்னு தெரியல. பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனை அருகில் ஆலம்பாடி செல்லும் சாலையில் பாதாள சாக்கடை மூடி சேதமடைந்து திறந்தவாறு காணப்படுவதால் இரவு நேரங்களில் வாகன விபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பாதாள சாக்கடையை சரி செய்து தருமாறு அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அப்பர் பஜார் பகுதியில் யாசகம் பெற்ற பணத்தில் தாயும் தந்தையும் குடிபோதையில் நடுரோட்டில் படுத்து உருண்ட நிலையில் குழந்தை தனியே யாரும் கேட்பாடின்றி கிடந்த காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளன. இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் யாசகம் பெறுபவர்களை காப்பகத்தில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை அமைச்சர் கயல்விழி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், சமூக நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு குழந்தை தொழிலாளர் முறையை எதிர்த்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பணிக்கால ஊதியத்தை உறுதிப்படுத்த கோரி நூதன முறையில் கண்ணில் கருப்பு துணி கட்டி கைகளில் கருப்பு கொடி ஏந்தி சாலை பணியாளர்கள் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என்றும் சாலை பணியாளர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் புட்லூர் ஏரியில் விடப்படுவதால் தண்ணீர் மாசு அடைந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் மற்றும் ரயில் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் புகாரின் அடிப்படையில் புட்லூர் ஏரி நீரினை ஆய்வு செய்வதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றுள்ளனர்.
காரைக்கால் மாவட்டத்தில் நெடுஞ்சாலை அமைக்கும் பணியினால் கிராமங்களுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் நிரந்தர வழி இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அன்றாடம் பயன்படுத்தும் வழியிலேயே நெடுஞ்சாலையை கடந்து செல்ல நிரந்தர வழி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழக சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் நந்தகுமார், அரசு அனுமதியில்லா அலசல் மணலுக்கு மாவட்ட ஆட்சியரின் ஆய்வுக்கு பின் உடனடி தடை விதிக்கப்படும் என்றும், அனுமதியில்லா கல்குவாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காவல்துறை தலைமை இயக்குனர் சென்ற கார் முன்னிலையில் டெம்போ ஒன்று சாலையில் நடந்து சென்றவர் மீது மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து சாலையில் சுயநினைவின்றி இருந்தவரை எஸ்பி கௌதம் கோயல் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தாராமங்கலம் போலீசார் டெம்போவை பறிமுதல் செய்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பயணிகளை ஏற்றி வந்த அரசு பேருந்து முறையாக பராமரிக்காத காரணத்தினால் பழுதாகி பாதி வழியில் நின்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதியடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகள் அந்த வழியாக வந்த மாற்று பேருந்துகளில் ஏறி சென்றனர். மாவட்டம் கூடலூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது பிக்கப் வேன் மோதிய விபத்தில் ராஜேந்திரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூடலூர் காவல்துறையினர் ராஜேந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பிக்கப் வேனை ஓட்டி வந்த நந்தகுமாரை கைது செய்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையத்திலிருந்து அபுதாபிக்கு இன்று முதல் இண்டிகோ விமானம் புதிய விமான சேவையை துவங்கியுள்ளது. மேலும் இந்த விமானம் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய 3 நாட்களில் அபுதாபியிலிருந்து மதுரை வந்து மதுரையிலிருந்து மீண்டும் பயணிகளுடன் அபுதாபி புறப்பட்டு செல்லும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மகரால் கிராமத்தில் தெற்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஜூன் மாதம் முழுவதும் இலவச காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு வழிகாட்டுதலின்படி தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் வினோத் மற்றும் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் சதீஷ், ராகவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற திருவிக காய்கறி மார்க்கெட்டில் புதிய காய்கறி அங்காடி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் நகரமன்ற தலைவர் செல்வராஜ் அடிக்கல் நாட்டியதை அடுத்து நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் குமார், நகரமன்ற உறுப்பினர்கள் காந்தி, ரமேஷ் மற்றும் காய்கறி மார்க்கெட்டில் கடை வைத்துள்ள உரிமையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தேமுதிக தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவான படைத்தலைவன் படம் வெற்றி பெற வேண்டி தேமுதிக நிர்வாகிகள் மொட்டையடித்து விஜயகாந்த் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திரையரங்குகளில் படைத்தலைவன் படத்தை காண ஏராளமான தேமுதிகவினர் படையெடுத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழையின் காரணமாக சைனீஸ் காய்கறியான புரோக்கோலியின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மார்க்கெட் வியாபாரி, புரோக்கோலி 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விலை போவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். போன வாரத்தில் புரோக்கோலி விலையை பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 போயிட்டு இருந்தது. இந்த வாரம் வரத்து கம்மியாக இருக்கிறதுனால 250லேருந்து 300 ரூபாய்க்கு கம்மி ஆகிட்டு. இனி வரும் காலத்தில் புரோக்கோலி கம்மியாக இருக்கிறதுனா ஒன்றும் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து எங்கெங்க அனுப்புறீங்கன்னா சென்னை, பெங்களூருக்கு, எல்லா ஊருக்கும் இங்கேருந்து தான் புரோக்கோலி போயிட்டு இருக்குது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் காளிகேசம் பகுதிக்கு வர வேண்டாம் என வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேமுதிக நிறுவனர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவான படைத்தலைவன் படம் வெளியானதை தொடர்ந்து தேமுதிகவினர் திரையரங்கு முன்னாடி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மேலும் தமிழ் திரையுலகிலும் அரசியலிலும் தனித்த அடையாளம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாரிசு திரையுலகத்திற்கு அறிமுகமாவதை ரசிகர்களும் உற்சாகமாக வரவேற்றனர். கரூரில் உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், செவிலியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளை சாவடி ஸ்ரீ தர்மராஜ உடனுரை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் உள்ள வாக்ஸ் விருட்சம் அறக்கட்டளை சார்பாக வாக்ஸ் குழும தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் 18வது நிறுவனர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராஜரத்னம் மற்றும் முன்னாள் ரோட்டரி கவர்னர் ஒளிவண்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றதை தொடர்ந்து 600க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற பெற்றோரின் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதியுதவி வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் துளசியாபுரத்தில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.